ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக டிஃபன் சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும். இப்போது சடனாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா, மாவு இருக்கும், குழம்பு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் வேண்டாம். பச்சைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இவ்வளோ ஐட்டம் இருந்தால் போதும். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான், சாம்பார் ரெடி. எப்போவுமே நான் அந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா அவசரமாக இருந்தால் முதல்ல தாளிச்சிடுவேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிடுவேன். ஏன்னா இது வந்து லாஸ்ட்டில் தாளிக்கணும், முதல்ல தாளித்து நம்ம கடைஞ்சிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கழுகி வச்சுருக்க பருப்பு அதில் போட்டு மசாலா பொடி, பெருங்காயம், குழம்புத்தூள் எல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு, எப்போவுமே டிஃபன் சாம்பார் சிறுபருப்பில் செய்யும்போது வேக வைக்கும்போது 2 உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி பிசு பிசுன்னு ஆகாதுங்க. இது ஒரு டிப்ஸு. ஏன்னா எப்போவுமே நம்ம சிறுபருப்பு வேக வச்சு ரொம்ப அப்படியே குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் நல்ல தண்ணி நல்லா இருக்கும் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான், லிக்விடாக செய்கிற எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி பொரியல் அந்த மாதிரி போட்டு வந்து கல்லுப்பு வந்து நான் மிக்ஸியில் போட்டு கட் பண்ணிப்பேன். ரெடிமேட் அந்த சால்ட்டு, அதை அந்த பவுட்ரு பண்ண உப்பு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சது. குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு வச்சுக்கோங்களேன். சூப்பராக சாம்பார் ரெடி 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நான் கம்மி. ஸோ நம்ம மற்ற வச்சு 2 கடை கடைஞ்சாவே நல்லா நல்ல இதாகிடும். இல்லை இந்த பருப்பே எனக்கு தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை தண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் பிடிக்குங்கிறதுனால இந்த பதத்தில் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள். தோசை ரெடி, சாம்பார் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.